ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நாட்டுக்கோழி கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, பிரியாணி இலை அதெல்லாம் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் போடும்போது தான் எப்போவுமே குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறி லீவ்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா வணங்கும். சின்ன சின்னதாக தக்காளியை வெட்டி அதையும் உள்ளே ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா ஓட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஓட்டினதுக்கு அப்புறமா நாட்டுக்கோழியை கழுவி அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணி எல்லாமே சேர்ந்து நல்லா பரட்டி விட்டுக்கணும். பரட்டி விடும்போது தான் அதில் உள்ள எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கும். அதுக்கப்புறமா தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். கறி மசால், மஞ்சத்தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா இந்த 4 மசாலையும் உள்ளே போட்டு நல்லா நாட்டுக்கோழியை ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமா தட்டத்தை போட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிட்டிங்கன்னா அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிரும். தேவையான அளவு மறுபடியும் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கொதி வெந்ததுக்கப்புறமா மல்லித்தழையை தூவி ஹாப்பியாக சர்வ் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், மறுபடியும் செய்வீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.